Hello students, today வந்து 10th standard chapter 6 trigonometry முக்கோணவியல்னு தமிழில் சொல்லுவோம். அதில் exercise 6.4ல இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். first sum question write பண்ணுறேன். From the top of a tree of height 13 meter, the angle of elevation and depression of the top and bottom of another tree are 45 degree and 30 degree respectively. Find the height of the second tree அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரூட் 3 வேல்யூ வந்து 1.732 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொஸ்டினில் வந்து தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 13 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரத்தின் உச்சியிலிருந்து மற்றொரு மரத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் முறையே 45 டிகிரி மற்றும் 30 டிகிரி எனில் இரண்டாவது மரத்தின் உயரம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூட் 3 வேல்யூ வந்து 1.732ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். சொல்யூஷனில் வந்து ஃபஸ்ட்டு டயக்ராம் வரையணும். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்க ரீட் பண்ணியே அப்படியே டயக்ராம் எப்படின்னு சொல்கிறேன். 13 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரத்தின் உச்சியிலிருந்து, ஸோ இதுதான் ஒரு மரம்னு வச்சுக்கலாம். இந்த மரத்தோட ஹைட்டு வந்து 13 மீட்டர் அவங்க கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிட்டோம். மற்றொரு மரத்தின் உச்சி மற்றும் அடி ஏற்ற கோணம் மற்றும் இறக்கம், இது இன்னொரு மரம். ஓகேங்களா? இந்த மரத்தோட உச்சி வந்து இது தானே. ஸோ இது வந்து ஏற்ற கோணத்தில் இங்கே பார்க்குறாங்க, இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க. இறக்க கோணத்தில் பார்க்குறது வந்து 30 டிகிரி, ஏற்ற கோணம் வந்து 45 டிகிரி. ஸோ அதுதான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு மரத்துக்கு எனில் இரண்டாவது மரத்தின் உயரம் காண்க. இந்த மரத்தோட ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ண சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மரத்துக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை நான் வந்து எக்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எக்ஸ் வேல்யூனா இந்த மரம் உச்சியிலிருந்து இதை வந்து ரீச் பண்ணுற ஈக்குவலான பார்க்கக்கூடிய இது வந்து ஈன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது எக்ஸ்னா இது எக்ஸாக தான் இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ இது 13 மீட்டர்னா இது 13 மீட்டராக தான் இருக்கும். ஸோ அப்போ எனக்கு இது 13 மீட்டர்னு தெரியும். அப்போ இதுதான் தெரியாது. இது மொத்தமும் செஞ்சது ஹெச். அப்போ இதிலேருந்து இந்த வேல்யூ மைனஸ் பண்ணால் எனக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருமா? ஸோ இந்த ஹெச்லேருந்து -13 அதை மைனஸ் பண்ணால் எனக்கு இது கிடச்சிருமா? ஸோ அதுதான் நாங்கள் வந்து ஹெச் -13 எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து எல்லாத்தையும் நான் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். இங்கே லெட் தி ஹைட் ஆஃப் தி செகண்ட் ட்ரீ பி ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ED = H - 13. ED வந்து H - 13 மீட்டர். ஸோ அதை அப்படியே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் லெட் AB = X மீட்டர். இந்த AB வந்து X மீட்டர் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABC, AB இதுதான் C. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABC. ஓகேங்களா? இந்த ABC வந்து 30 டிகிரி. ஸோ tan 30 டிகிரி = BC / ABயா? அப்போ 30 டிகிரியோட வேல்யூ நமக்கு tan 30னா என்னன்னு தெரியும். இந்த டேபிள் வந்து நீங்கள் மனப்பாடமாக வச்சுருக்கணும். tan 30 வந்து என்ன வரும், 45 வந்தால் என்ன வரும், 90 வந்தால் என்ன வரும். அதே மாதிரி மற்ற வேல்யூஸ்க்கும் நீங்கள் எல்லாம் மனப்பாடமாக வச்சுருக்கணும். மற்ற வேல்யூ தெரியாட்டி அட்லீஸ்ட் டேனுக்காவது நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ tan 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√3. ஸோ அது அப்படியே நான் போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு பிசியோட வேல்யூ என்னன்னு தெரியும். பிசி வந்து 30 மீட்டர் தெரியும். ஸோ 13 / AB வந்து எக்ஸ். ஸோ எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தானே நான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு இது இந்த பக்கம் வரும். அப்போ 13√3ன்னு வருமா? பிகாஸ் இந்த பக்கம் இந்த வேல்யூ இந்த பக்கம் போகும்போது தலைகீழாகுமா? அப்போ √3 / 1ன்னு மாறும். ஸோ 13√3. இந்த எக்ஸ் வந்து இந்த பக்கம் வந்துடும். அப்போ எக்ஸ். ஸோ எக்ஸ் = 13√3. இதுதான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் 45 டிகிரிக்கு கண்டுபிடிக்கலாம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் CED, அதாவது tan 45 டிகிரிக்கு இப்போ நம்ம பார்க்கலாம். = DE / EC. ஸோ 45 டிகிரியோட வேல்யூ வந்து tan 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1ன்னு தெரியும். ஸோ 1 = DE நமக்கு என்னன்னு தெரியும். DE வந்து H - 13. ஸோ அதை தான் நாங்கள் எழுதியிருக்கேன். H - 13 / ABயோட வேல்யூ எக்ஸ். ஸோ எக்ஸ் போட்டுட்டேனா? ஸோ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம்னா H - 13. இது வந்து என்னோட செகண்ட் எடுத்துக்கிறேன். ஃப்ரம் 1 and 2 we get H - 13√3. ஸோ எனக்கு தேவையானது ஹெச் தானே. ஸோ ஹெச் தானே, ஹைட் தானே நம்மளுக்கு கொஸ்டினில் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஃபைன் பண்ணுறதுக்கு இதை ஈக்குவலாக எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல். ஸோ
இதோட வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். h minus 13 equal to 13 root 3. h equal to இந்த 13 இந்த மைனஸில் இருக்க இந்த போச்சுன்னா ப்ளஸ் ஆகும். 13 root 3 plus 13. அப்போ root 3க்கு வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி கொஸ்டினில் 1.732 plus 13. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது 22.52 plus 13. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்குது 35.52. ஸோ ஹெச்சோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சு 35.52. இதை நான் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். The height of second tree is 35.52 meter. So this is our final answer. Next second sum பார்க்கலாம். Second sum question write பண்றேன். A man is standing on the deck of the ship which is 40 meter above water level. He observes the angle of elevation of the top of the hill as 60 degree and the angle of depression of the base of the hill as 30 degree. Calculate the distance of the hill from the ship and height of the hill. root 3 value வந்து 1.732 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். கடலின் நீர்ப்பட்டத்திலிருந்து 40 மீட்டர் மேலே உள்ள ஒரு கப்பலின் மேல் பகுதியில் நின்று கொண்டிருக்கிற ஒருவர் குன்றின் உச்சியை 60 டிகிரி ஏற்ற கோணத்திலும் அடிப்பகுதியை 30 டிகிரி இறக்க கோணத்திலும் காண்கிறார் எனில் கப்பலிலிருந்து குன்றுக்கும் உள்ள தொலைவை குன்றின் உயரத்தையும் காண்க. ரூட் 3 வந்து 1.732 கொடுத்துட்டாங்க. ஸோ உங்கள் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து டயக்ராம் ட்ரா பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கடலின் நீர்மட்டத்திலிருந்து 40 மீட்டர் மேலே உள்ள ஒரு கப்பலின் மேல் பகுதியில் நின்று கொண்டிருக்கும் அவர். 40 மீட்டர், அதாவது டெப்த்து வந்து 40 மீட்டர். அதிலிருந்து அதிலிருந்து கடல் மேலே வந்து இருக்கிற ஷிப்பு மேலே நின்றுக்க ஒருத்தர். அது டெப்த் என்ன 40 மீட்டர். ஸோ அதை தான் இங்கே நான் எழுதியிருக்கேன் 40 மீட்டர். ஓகேங்களா? இதுதான் ஷிப்பு. இது வந்து கடல்னு வச்சுக்கலாம். இங்கே இது கடல் ஆழம், இது மேலே வந்து இங்கே ஒரு ஷிப் இருக்குது, இங்கே தான் நின்றுருக்காரு. ஸோ இதோட டெப்த் வந்து 40 மீட்டர். நான் அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டு, மேல் பகுதியில் நின்று கொண்டிருக்கிற ஒருவர் குன்றின் உச்சியை 60 டிகிரி ஏற்ற கோணத்திலும் அடிப்பகுதியை 30 டிகிரி. இதுதான் ஒரு குன்றுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு பெரிய ஹில்லாக இல்லாமல் ஒரு சின்னதாக இருந்தால் நம்ம குன்றுன்னு சொல்லுவோம். அதை வந்து பார்க்குறாரு. இந்த போட்டில் இருந்துட்டு அதோட உச்சியை பார்க்குறாரு. எது 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாரு. அதே வந்து அந்த குன்றோட அடிப்பகுதியை வந்து 30 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாரு. ஸோ அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது 30 டிகிரி, இது 60 டிகிரி. இது வந்து கீழே கடலுக்கு அடியில் 40 மீட்டர். ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க, உள்ள தொலைவு, குன்றின் உயரத்தையும் காண்க. இதுக்கும் இருக்கிற தொலைவு ப்ளஸ் இதோட ஹைட்டுன்னு, குன்று எவ்வளோ ஹைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இதுதான் டயக்ராம் வரைஞ்சாச்சு. ஒன்று ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு சொல்யூஷன் ஃபைன் பண்ணிடலாமா? லெட் தி ஹைட் ஆஃப் தி ஹில் பிஇ வந்து நான் ஹெச் மீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஹில் ஃப்ரம் தி ஷிப், இதுக்கு ரெண்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து நான் எக்ஸ் மீட்டர்னு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிடி ஓகேங்களா? அது எவ்வளோ 30 டிகிரி. ஸோ இங்கே வந்து இறக்க கோணத்தில் பார்க்குறாரு. இறக்க கோணத்தில் பார்க்கும்போது இது 30 டிகிரினா இந்த ஆங்கிளும் 30 டிகிரியாக தானே இருக்கும். ஸோ அதுதான் 30 டிகிரி. அப்போ tan 30 டிகிரி ஈக்குவல் டு AD டிவைடட் பை DB. tan 30யோட வேல்யூ என்னன்னு தெரியும், 1/√3 தெரியும். ஸோ ADயோட வேல்யூ 40 தெரியும். ஸோ DB வந்து எக்ஸ் எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதுதான் நான் ஃபைன் பண்ணணும். ஸோ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம்னா 40√3 மாறுமா? இது என்னோட ஃபஸ்ட்டு வேல்யூ. எக்ஸ் ஃபைன் பண்ணிடுற ஃபஸ்ட்டு வேல்யூ. நெக்ஸ்ட்டு, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் CDE அது எடுத்துக்கிறேன். அது எவ்வளோ 60 டிகிரியா? ஸோ tan 60 டிகிரி ஈக்குவல் டு CE டிவைடட் பை DC. tan 60 டிகிரியோட வேல்யூ என்ன, √3. அப்போ h minus 40 டிவைடட் பை எக்ஸு, எக்ஸ் ஈக்குவல் டு h minus 40 டிவைடட் பை எக்ஸோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா √3 இந்த பக்கம் வருமா? அப்போ √3. இது வந்து என்னோட ஈக்குவேஷன் 2, எக்ஸோட வேல்யூ. ஸோ ஃப்ரம் 1 and 2லேருந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எடுக்க முடியுமா? எடுத்தோம்னா ஹெச் வேல்யூ கிடைக்குமா? ஸோ அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில்.
So from 1 and 2 we get h minus 40 divided by root 3 equal to 40 root 3. அப்போ h minus 40 இந்த root 3 இந்த பக்கம் போகுது. அப்போ 40 root 3 into root 3. அப்போ root 3னா root 3 squared-ஆ. So squared-க்கு root-க்கு cancel ஆயிரும். remaining என்ன இருக்கும்? 3 தான் இருக்கும். So 40 into 3 வருமா? h minus 40. இது ரெண்டே multiply பண்ண என்ன கிடைக்குது? 120. இந்த பக்கம் minus 40 வந்து இந்த பக்கம் plus 40 ஆகுது. அப்போ 120 plus 40 வந்து 160 meter. So h equal to 160 meter. So distance of the hill from the ship வந்து 40 into root 3. So 40 into root 3 ஓட value already questionல என்னன்னு கொடுத்துட்டாங்க 1.732. So 69.28 meter. இது ரெண்டே multiply பண்ணலாம். So this is our final answer. So height வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 160 மீட்டர்னு. நெக்ஸ்ட் வந்து ஹில்லுக்கும் ஷிப்புக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். எப்படி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்னா எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 40 root 3 கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். அதில் root 3ஓட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணனா ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ஹில்லுக்கும் ஷிப்புக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை இன் மீட்டரில் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். If the angle of elevation of a cloud from a point h meters above a lake is theta 1 and the angle of depression of its reflection in the lake is theta 2. Prove that the height that the cloud is located from the ground is h bracket la tan theta 1 plus tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஒரு ப்ரூஃப் பண்ண மாதிரி. நெக்ஸ்ட்டு அதை அப்படியே நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஏரியின் நீர் மட்டத்திலிருந்து h மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து ஒரு மேகத்தின் ஏற்ற கோணம் θ 1 மற்றும் ஏரி நீரில் விழும் மேக பிம்பத்தின் இறக்க கோணம் θ 2 எனில் தரையிலிருந்து மேகத்தின் உயரம் h tan θ 1 plus tan θ 2 divided by tan θ 2 minus tan θ 1 என நிரூபிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்கிறத வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கிறோம். ஓகேங்களா? let P be the cloud and Q be the reflection. ஏவை வந்து Pயை வந்து நான் க்ளவுடாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து Qவை வந்து அதோட ரிஃப்ளெக்ஷனாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதுதான் க்ளவுடு இங்கே மேலே இருக்குது. ஸோ ரிஃப்ளெக்ஷன் வந்து அதோட நீரில் வந்து விழுகுது. ஸோ அதை வந்து நான் Qன்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து let A be the point of observation. இந்த இடத்துல இருந்து தான் அந்த பார்க்குறாங்க. இங்கேருந்து பார்க்குறாங்க. எதுனா θ 1 வந்து கோணத்தில் மேலே ஏற்ற கோணம். இதே இந்த பாயிண்ட்லேருந்து θ 2ங்கிற இறக்க கோணத்தில் இங்கே பார்க்குறாங்க. ஓகேங்களா? இதுதான் இங்கிருந்து தான் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்னோட அப்சர்வ் பாயிண்ட்டு. ஸோ ஏபி வந்து ஹெச். இந்த ஏபிக்கும் பிக்கும் இடையில இருக்க இதை வந்து ஹைட்டு வந்து நான் ஹெச்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் லெட் ஹைட் ஆஃப் தி கிளவுட் பி எக்ஸ். இந்த ஹைட்டு வந்து கேட்டிருக்காங்களா கொஸ்டினில் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு, அதை நான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ எக்ஸ்ன்னு வச்சுட்டேன்னா இப்போது ஆல்ரெடி இந்த டிஸ்டன்ஸை நான் ஹெச்ன்னு வச்சுருக்கேன்ல. அப்போ இங்கேருந்து இங்கே இது ரெண்டுமே என்ன எனக்கு ஹெச் தான். அப்போ எக்ஸு இந்த கீழே வளர்கிறது எக்ஸ்ன்னு வச்சுட்டேன்னா மேலே இருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஹெச்ன்னு வச்சுக்கலாமா? ஸோ அதுதான் நான் எக்ஸ் மைனஸ் ஹெச்ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ லெட் ஹைட் ஆஃப் தி கிளவுட் பி எக்ஸ். பிஎஸ் ஈக்குவல் டு எக்ஸ். பிஎஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பிஆர் வந்து எக்ஸ் மைனஸ் ஹெச் அண்ட் கியூஆர் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஹெச். ஓகேங்களா? அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஏஆர் அதை வந்து நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இதுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நான் வந்து வேல்யூஸ் வந்து எதுக்கு என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் எடுத்துக்க வேண்டியதான். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏஆர்பி இந்த ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இது என்ன ஏற்ற கோணம், அதாவது θ 1னா, ஸோ அதை எடுத்துக்கிறேன். ஸோ tan θ 1 ஈக்குவல் டு PR டிவைடட் பை AR. ஓகேங்களா? அப்போ tan θ 1. ஸோ இங்கே ஏதாவது
30 டிகிரி அந்த மாதிரி டிகிரி வேல்யூ இருந்ததுன்னா நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எதுவுமே இல்லை. ஸோ tan theta 1 அப்படியே வச்சுக்கிறோம். tan theta 1 ஈக்குவல் டு பிஆர் என்னன்னு தெரியும், எக்ஸ் மைனஸ் ஹெச் டிவைடட் பை ஏஆர் வந்து ஒய்ன்னு தெரியும். ஸோ அதுதான் நீங்கள் அப்படி எழுதிக்கிறேன். இது என்னோட ஈக்குவேஷன் 1 நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் இறக்கு கோணம் ஏற்ற கோணத்துக்கு எழுதிட்டு நெக்ஸ்ட் இறக்கு கோணத்துக்கு எழுதணும்ல. இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் ஏக்யூஆர் ஓகேங்களா. இது என்ன θ 2. அப்போ tan θ 2 ஈக்குவல் டு QR டிவைடட் பை AR. அப்போ tan θ 2 எக்ஸ் ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை ஒய். இது என்னோட செகண்டு. இது ஃபஸ்ட்டையும் செகண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். ஏன் ஆட் பண்ணுறேன்னா நமக்கு ப்ரூஃபில் வந்து அதுதானே கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் 1 and 2. அப்போ tan θ 1 ப்ளஸ் tan θ 2 ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். எனக்கு கிடைக்கும் இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் ஹெச் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சா. அப்போ ஹெச்சு மைனஸ் ஹெச்சு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போ 2xன்னு எழுதலாமா, 2x டிவைடட் பை ஒய். நெக்ஸ்ட் வந்து சப்ராக்ட் பண்ணுறேன். இங்கே என்ன இருக்குது, சப்ராக்ஷன் இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ tan θ 2 டிவைடட் மைனஸ் tan θ 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை ஒய் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஹெச். ஸோ மைனஸ் பண்ணால் எக்ஸ் எக்ஸு கேன்சல் ஆயிருமா. ரிமைனிங் என்ன இருக்குது, ஹெச் இருக்கா. அப்போ 2h டிவைடட் பை ஒய்ன்னு கிடைக்குமா. ஸோ அதை எழுதிட்டேன். ஸோ இதையும் வேல்யூ வந்து நமக்கு என்ன, இது வேல்யூ இந்த வேல்யூ நமக்கு இந்த வேல்யூ இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதை நான் அப்படியே நான் எழுதிக்கிறேன். பேஸ்ட் ஆன் தட் நான் அதை எழுதிட்டு அதை நான் டிவைட் பண்ணுறேன். இந்த வேல்யூ எனக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, 2x டிவைடட் பை ஒய் டிவைடட் பை 2h டிவைடட் பை ஒய் கிடச்சிருச்சா. இதை நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகுமா. டிவிஷனில் இருக்கிறது நம்ம மல்டிப்ளை பண்ணால் தானே நம்ம கேன்சல் பண்ண முடியும். அப்போ தலைகீழ் ஆகும். அப்போ 2x டிவைடட் பை ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் டிவைடட் பை 2hன்னு வரும். ஏன்னா டிவிஷன்லேருந்து நான் மல்டிப்ளிகேஷனாக நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ் டிவைடட் பை ஹெச் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு நான் ஹெச் இந்த பக்கம் கொண்டு வரேன்னா இப்போ இந்த பக்கம் இருக்கிறது மேலே போகுமா. ஏன்னா இது கீழே இருக்குது. இந்த பக்கம் வரும்போது தலைகீழ் ஆகுமா. அப்போ மேலே போகுமா. அப்போ என்ன ஒரு ஹெச் tan θ 1 ப்ளஸ் tan θ 2 டிவைடட் பை tan θ 2 மைனஸ் tan θ 1 வருமா. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதுகிறோம். ப்ரூவ்டு. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 4th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் அடியிலிருந்து அலைபேசி கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் 60 டிகிரி மற்றும் குடியிருப்பின் உச்சியிலிருந்து கோபுர அடியின் இறக்க கோணம் 30 டிகிரி ஆகும். அடுக்குமாடி குடியிருப்பின் உயரம் 50 மீட்டர் எனில் அலைபேசி கோபுரத்தின் உயரத்தையும் காண்க. கதிர்வீச்சு கட்டுப்பாடு விதியின்படி அலைபேசி கோபுரத்தின் குறைந்தபட்ச உயரம் 120 மீட்டர் இருக்க வேண்டும். மேற்கண்ட அலைக்கோபுரம் இந்த கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டதா அப்படின்னு சொல்லி நாம் ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் அப்படியே நான் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். The angle of elevation of the top of a cell phone tower from the foot of the high apartment is 60 degree and the angle of the depression of the foot of the tower from the top of the apartment is 30 degree. If the height of the apartment is 50 meter, find the height of the cell phone tower according to the radiation control norms. The minimum height of the cell phone tower should be 120 meter. State if the height of the above mentioned cell phone tower meets the radiation norms அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பில்டிங்கோட ஒரு அடுக்குமாடி குடியிருப்போட நின்றுட்டு ஒரு டவரை வந்து மேலே பார்க்குறாங்க 60 டிகிரியில், கீழே பார்க்கும்போது 30 டிகிரியில் பார்க்குறாங்க. நார்மலாக அந்த டவர் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆஸ் பர் நார்ம்ஸ் படி வந்து அது டவர் வந்து 120 மீட்டர் ஹைட்டில் இருக்கணும். ஸோ அந்த நார்ம்ஸ் படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன் பண்ணலாம். Let the height of the cell phone tower be a h meter. நான் செல்ஃபோன் டவரை வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் AD is the height of the apartment வந்து நான் 50 மீட்டர். கொஸ்டினில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு அப்படியே நான் இங்கே ரிப்பீட் பண்ணிக்கிறேன். கிவன் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேங்களா. இது வந்து செல்ஃபோன் டவரு, இது வந்து அப்பார்ட்மெண்ட்டு.
இங்கிருந்து இறக்க கோணத்தில் 30 டிகிரி பார்க்குறாங்க, இங்கிருந்து ஏற்ற கோணத்தில் பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்த உச்சியை பார்க்குறாங்க, இங்கே இருந்துட்டு கீழே பார்க்குறாங்க. ஓகேங்களா? இதுதான் லெட் ஏபி பி ஏ எக்ஸ். ஏக்கு இது பிக்கு, அதாவது செல்ஃபோன் டவருக்கும் பில்டிங்க்கும் செல்ஃபோன் டவருக்கும் இடைப்பட்ட கேப் வந்து என்னன்னு தெரியாது. ஸோ நான் அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி அதை எடுத்துக்கிறேன். அதை வந்து tan 60 டிகிரியா ஏற்ற கோணத்தில் தானே பார்க்குறாங்க. ஸோ 60 டிகிரி ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை ஏபி. tan 60 டிகிரியோட வேல்யூ என்ன? √3 ஹெச். இதோட ஹைட் வந்து ஹெச் டிவைடட் பை எக்ஸ். ஸோ எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஹெச் டிவைடட் பை √3. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிடி வந்து tan 30 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க. அது வந்து என்ன? இங்கே எட்ஜு இங்கே வந்திருக்கணும். நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இங்கே வந்திருக்கணும். ஏடி டிவைடட் பை ஏபி. அப்போ 50 மீட்டர்னு நமக்கு தெரியும். இந்த எக்ஸ் வேல்யூ டிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ 30யோட வேல்யூ வந்து 1/√3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 50√3. இது வந்து என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். ஃப்ரம் 1 and 2லேருந்து நாம் ஹெச் என்னன்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதாவது ஹைட் என்னன்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஹெச் டிவைடட் பை √3 50 × √3. அப்போ ஹெச் ஈக்குவல் டு 50 × √3 இன்ட்டு இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன்மா இன்ட்டு √3யா. அப்போ √3 மல்டிப்ளை பண்ணால் √3 ஸ்கொயர்டுன்னு வரும். அப்போ ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆயிடும். அப்போ 50 × 3 150 மீட்டர். ஸோ ஹைட் ஆஃப் தி செல்ஃபோன் டவர் வந்து 150 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஆஸ் பர் செல்ஃபோன் டவர் அந்த நார்ம்ஸ் படி எவ்வளோ இருக்கணும்? 120 மீட்டர் ஹைட்டில் இருக்கணும். ஆனால் இது 150 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிடலாமா? எஸ், தி செல்ஃபோன் டவர் மீட்ஸ் தி ரேடியேஷன் நார்ம்ஸ் அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5th சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். The angles of elevation and depression of the top and bottom of a lamp post from the top of a 66 meter height apartment are 60 degree and 30 degree respectively. Find first subdivision the height of the lamp post. Second வந்து the difference between height of the lamp post and apartment. Third வந்து distance between lamp post and apartment. இதில் வந்து √3யோட வேல்யூ வந்து 1.732ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சொல்யூஷன் இந்த கொஸ்டினை தமிழில் பார்த்துடலாம். (66 மீட்டர் உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சியிலிருந்து ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்றக்கோணம் மற்றும் இறக்க கோணம் முறையே 60 டிகிரி 30 டிகிரி எனில் பின்வருவனவற்றை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் விளக்கு கம்பத்தின் உயரம் கண்டுபிடிக்கணும். செகண்ட் வந்து விளக்கு கம்பம் உயரத்திற்கும் அடுக்குமாடி உயரத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம், ரெண்டோட ஹைட்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். தேர்ட் ஒன் விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடிக்கும் இடையே உள்ள தொலைவு, ரெண்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ √3யோட வேல்யூ வந்து 1.732ன்னு சொல்லிட்டாங்க. சொல்யூஷன் பார்த்துடலாம். அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் வச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணணும். இது வந்து நான் பில்டிங்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதை நான் வந்து பில்டிங்னு நான் எடுத்துக்கிறேன். இதை நான் பில்டிங்னு எடுத்துக்கிட்டேன்னா அப்போ இது வந்து ஒரு விளக்கு கம்பம். ஓகேங்களா? இதோட உச்சியிலிருந்து 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் வந்து பார்க்குறாங்க. இதோட உச்சியை பார்க்குறாங்க. அது வந்து 60 டிகிரி. அதே இந்த பில்டிங்கோட இங்கேருந்து இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க. 30 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ நான் அதை ஒய்யாக எடுத்துக்கிட்டேன். இது வந்து 66 மீட்டர், அதாவது பில்டிங்கோட ஹைட் வந்து 66 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வரைக்கும் 66 மீட்டராக தானே கண்டிப்பாக இருக்கும் லேம்ப் போஸ்ட்டும். இதுக்கு மேலே இருக்கிறது என்னன்னு தெரியாது. ஸோ 66 மீட்டர், இதுக்கு மேலே என்னன்னு தெரியாது. ஸோ நான் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை வந்து நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். கொடுத்துருக்கிறதுல நம்ம ஃபில் பண்ணியாச்சு. கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுல நம்ம டயக்ராமாக வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் போயிடலாம். லெட் ஏபி வந்து லேம்ப் போஸ்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஏபி வந்து லேம்ப் போஸ்ட்டு, சிடி வந்து அப்பார்ட்மெண்ட்டு. tan 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாங்க அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை ஒய் வந்து
எக்ஸ் டிவைடட் பை ஒய்யா, அப்போ இன்ட்டு √3. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு என்னன்னு தெரியாது. அப்போ √3 இந்த எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு ஒய் இந்த பக்கம் கொண்டுனா √3y. இது என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு tan 30 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க. அப்போ 66 டிவைடட் பை ஒய், 66 டிவைடட் பை ஒய் அப்படின்னா டிசி டிவைடட் பை ஏசி. அப்போது அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அப்போ tan 30 டிகிரியோட வேல்யூ வந்து என்ன 1/√3ன்னு தெரியும். ஸோ 1/√3. இப்போ ஒய்யோட வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ ஒய் இந்த பக்கம் வச்சுட்டு √3 இந்த பக்கம் 66 √3 வருமா? இது என்னோட செகண்ட் வேல்யூவாக வச்சுக்கலாம். இப்போது இந்த வேல்யூவை எனக்கு ஒய் வேல்யூ வந்து எனக்கு தெரியும். ஸோ அதை வந்து நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு √3, ஒய்யோட வேல்யூ என்ன 366 இன்ட்டு √3 3. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ √3 இன்ட்டு √3 வந்து √3 ஸ்கொயர்டு. ஸோ ஸ்கொயர்டுக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆகும். ரிமைனிங் என்ன இருக்குது 66 இன்ட்டு 3. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 198 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எக்ஸோட வேல்யூ நான் ஃபைண்ட் பண்ணியாச்சு. எக்ஸ் என்ன ஹைட்டு, அதாவது இந்தோட ஹைட்டு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? த ஹைட் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட் இஸ் 66. இந்த மொத்த ஹைட்டு எனக்கு என்ன 66 ப்ளஸ் எக்ஸு பண்ணால் இந்த மொத்த ஹைட்டு எனக்கு கிடச்சிருமா? அதுதான் த ஹைட் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட் இஸ் 66 ப்ளஸ் எக்ஸ். 66 ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 198 மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆட் பண்ணலாமா? 264 மீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹைட் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட் வந்து 264 மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைட் ஆஃப் தி லேம்ப் அண்ட் போஸ்ட் ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ஹைட்டுக்கும் இதுக்கு ஹைட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது நெக்ஸ்ட் அது ஃபைண்ட் பண்ணிடலாம். பிஎம் ஈக்குவல் டு, அதாவது பிஎம் இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸா? அப்போ பிஎம் ஈக்குவல் டு ஏபி இந்த மொத்தம் மைனஸ் ஏஎம் போட்டுடலாமா? போட்டால் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சிருமா? அப்போ 264 மைனஸ் 66 போட்டால் என்ன 198 கிடைக்கும். ஸோ 198 அதுதான். ஓகேங்களா? இந்த 198ங்கிறது சிடி ஈக்குவல் டு ஏஎம். இந்த இதுவுமே இதுக்கு இது ரெண்டும் ஈக்குவல். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தானே நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ மேலே இருக்கிறது தானே இதோட டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே இவ்வளோ ஹைட்டு தானே எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதுதானே டிஃப்ரென்ஸு. ஸோ அதுதான் 198 மீட்டர் தான் அதோட டிஃப்ரென்ஸ். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷனு, இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுதான் பண்ண போகிறோம். ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லேம்ப் போஸ்ட் அண்ட் அப்பார்ட்மெண்ட் வந்து ஒய் ஈக்குவல் டு 66 √3. √3யோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க 1.732. ஸோ 1.732ஓட மல்டிப்ளை பண்ணனா 114.3112 மீட்டர். ஸோ திஸ் இஸ் அவர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 3 villages A, B and C can see each other using telescope across a valley. The horizontal distance between A and B is 8 km and the horizontal distance between B and C is 12 km. The angle of depression of B from A is 20 degree and the angle of elevation of C from B is 30 degree. Calculate first வந்து the vertical height between A and B, second வந்து the vertical height between B and C. tan 20 degree ஓட வேல்யூ வந்து 0.3640. √3 ஓட வேல்யூ வந்து 1.732ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கொஸ்டின் நான் வந்து தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஏ, பி மற்றும் சி என்ற 3 கிராமவாசிகள் ஒரு பள்ளத்தாக்கில் ஒருவருக்கொருவர் தொலைநோக்கியை பார்க்குமாறு உள்ளனர். ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு வந்து 8 கிலோமீட்டர் மற்றும் பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு 12 கிலோமீட்டர். ஏயிலிருந்து பிக்கு உள்ள இறக்க கோணம் 20 டிகிரி மற்றும் பியிலிருந்து சிக்கு உள்ள ஏற்ற கோணம் 30 டிகிரி எனில் பின்வருவனவற்றை கணக்கிடுகன்னு சொல்லிட்டாங்க. ஏக்கு பிக்கு இடையே செங்குத்து உயரம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பிக்கு சிக்கு இடையே செங்குத்து உயரம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். tan 20 டிகிரியோட வேல்யூ வந்து 0.3640ன்னு கொடுத்துட்டாங்க. √3யோட வேல்யூ வந்து 1.732ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிடலாமா?
ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். கொஸ்டினில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஏபி மற்றும் சி. ஏ இது வந்து பி மற்றும் சி அப்படின்னு 3 பேர் இருக்காங்க, 3 கிராமவாசிகள் இருக்காங்க. ஒரு பள்ளத்தாக்கில் ஒருவருக்கொருவர் தொலைநோக்கி பார்க்குமாறு இருக்காங்க. ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு 8 கிலோமீட்டர். இது வந்து ஏக்கும் பிக்கும் இடையில இருக்க கிடைப்பட்ட தொலைவு வந்து 8 கிலோமீட்டர் அப்படின்னு எழுதிட்டோம். கிடைமட்ட தொலைவு வந்து 8 கிலோமீட்டர், அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். அப்போ இங்கே வந்து 20 டிகிரி கோணத்தில் பார்க்குறாங்க, இறக்க கோணத்தில். ஸோ அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. இங்கிருந்து ஏற்ற கோணத்தில் பார்க்குறாங்க, எவ்வளோ 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாங்க. அப்புறம் ப்ளஸ் இதுக்கு இவங்களுக்கும் பிக்கும் ஈக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 12 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 12 கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாமா. லெட் ஏபி இஸ் தி வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் ஏ அண்ட் பி இன் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஏபிடி ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கிறோம். அது என்ன, 20 டிகிரி இறக்க கோணமா. tan 20 டிகிரி ஈக்குவல் டு ஏடி டிவைடட் பை பிடி. ஸோ இதோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே நான் எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு ஏடி எனக்கு தெரியாது, ஸோ அப்படியே எழுதிட்டேன். பிடியோட வேல்யூ வந்து 8 கிலோமீட்டர். ஸோ அதை எழுதிட்டேன். அப்போ ஏடி ஈக்குவல் டு இந்த வேல்யூ, இதே இந்த பக்கம் வச்சுனா மல்டிப்ளிகேஷன் ஆகுமா. ஸோ இன்ட்டு இது போட்டால் மல்டிப்ளை பண்ணால் 2.912 கிலோமீட்டர் கிடைக்குது. ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக 2.91 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 9 இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே +1 ஆட் பண்ணி 3 ரவுண்டாக எடுத்துட்டேன்னா 3 அப்ராக்சிமேட்லி 3 கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு சிஇ இஸ் த வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் சி அண்ட் பி. சி அண்ட் பிங்கிறோட வெர்டிக்கல் லைன் வந்து சிஇ அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிசிஇ அதுபடி பார்த்தோம்னா tan 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாங்களா, சிஇ டிவைடட் பை பிஇ. அப்போ tan 30 டிகிரி வந்து 1/√3 சிஇ டிவைடட் பை பிஇ வந்து 12 எடுத்துக்கிறேன். அப்போ √3 இன்ட்டு சிஇ ஈக்குவல் டு 12. சி ஈக்குவல் டு 12 டிவைடட் பை √3. அப்போ 12 இந்த √3 வந்து நான் வந்து √3 இன்ட்டு √3ன்னு எழுதுறேன். அப்போ √3 டிவைடட் பை √3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இது கேன்சல் ஆயிருமா. √3 இன்ட்டு √3 ஸ்கொயர்டுன்னு மாறும். அப்போ ரூட்க்கு 2க்கு கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் 3 தான் இருக்கும். இன்ட்டு மேலே எக்ஸ்ட்ரா இருக்க ஒரு √3 அப்படியே 12 இன்ட்டு √3. அப்போ 3யும் 12 கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் வருமா. ஸோ 4 இன்ட்டு √3 வரும். அப்போ √3யோட வேல்யூ எனக்கு என்னென்னு தெரியும், 1.732ன்னு தெரியும். ஸோ இதே நான் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது, 6.928 கிடைக்குது. ஸோ 6.928 கிலோமீட்டர். So the vertical height between B and C equal to 6.93 kilometer. So this is our final answer. கொஸ்டினில் வந்து கேட்டிருந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க, ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயரம் என்னன்னு கேட்டிருந்தாங்க, அதாவது ஹைட் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் எடுத்திருந்தாங்கன்னா வெர்டிக்கல் ஹைட் பிஎன்சிக்கு இடையே உள்ள செங்குத்து உயரம்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதையும் ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த 6.4ல் இருக்க எல்லா சம்ஸும் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ எக்ஸசைஸ் 6.4 ஃபஸ்ட்டு சம், ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது தான், அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ ஈக்குவேஷன் ஃப்ரம் 1 and 2லேருந்து சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட். திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின், இது நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அவர் சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது.
This is our final answer. Next, fifth question. Question continue ஆகுது. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின். சொல்யூஷன் பார்க்கலாம். So this is our final answer. Okay students, thank you. Next video la paakala. Bye.